சல்லையான வணக்கம் மக்களே. நீங்கள் எங்கே போகிறீங்க? இன்னும் கலைய போகிறீங்க? காலையில் ஆரம்பித்தா திட்டி தீத்தர்றது எங்களையெல்லாம். கொள்ளைக்காரனு கூட பார்க்குறது இல்லை. அட பிள்ளை உதறி போடுன்னு சொன்னது தான். புடியாக பிடிச்சிருச்சு இந்த ஆயி. என்ன உதறிய? மழை வேற பெஞ்சுன்னா அப்படியே துளுத்துரும். அதனால அப்படியே உதறி வேலை போட்டுருங்க. கடலை கண்ணை உளுந்தங்கண்ணை வெட்டி விடாதியா? பிள்ளையெல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிருக்காங்க. அது என்ன ஊர்? அது காடு வெட்டியா? காடம்பட்டி. அந்த ஊருக்காரங்களா நீங்கள்? நான் இந்த ஊருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அமுதாராணி எந்த ஊர்? குளத்தூர் நாய்க்கரைப்பட்டி. வாக்கப்பட்ட ஊர் தான். வாக்கப்பட்ட ஊர் இல்லை, பிறந்த ஊர். நம்ம அண்ணா 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 அண்ணாவும் காயவும் ஒரே ஊரா? அது சொல்லக்கூடாது. சரி சரி. போவாது. 2 பேரும் தான் ஊருக்கு சிறப்பு. ஆமாம் ஆமாம். இந்த பங்கு மட்டும் களை பறிக்கலை. இந்த இதுலேருந்து நாங்கள் தண்டி மரம் நிற்கிறவரெல்லாம் பாக்கி அங்கிட்டெல்லாம் பறிச்சாச்சு. இந்த மரவள்ளி குச்சி கன்று நிற்கிது பாருங்கள். அங்கிட்டெல்லாம் களை பறிச்சாச்சு. இங்கிட்டு பறிக்கலை. மழை வேற வந்துருச்சு. நேற்று இதில் 2 பாத்தி பறிச்சது. பாருங்கள் புல்லு எவ்வளோ புல்லு இருக்குது பாருங்கள். இவ்வளோ புல்லு இருந்தால் எவ்வளோ ஆள் களை பறிக்க பிடிக்கணும் பாருங்கள். இவ்வளோ புல்லு இருக்குது. மஞ்சி புல்லு அதிகம். இதுதான் மஞ்சிங்கிறது. இந்த புல்லு இருக்குது பார்த்தீங்களா? இந்த புல்லு வந்து சாகவே சாகாது. இதோட கிழங்கு வந்து இங்கே இருங்க. இந்த கிழங்கு இருக்குது பாருங்கள். இந்த அடியில் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். இந்த மஞ்சி புல்லு மட்டும் எப்படி தான் உயிர் வாழணும்னு தெரில. எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் முளைச்சி வந்துடும். அதே மாதிரி மஞ்சி இருக்கிறக்குள்ளே நல்ல கடலை விளையும்பாங்க. இந்த புல்லெல்லாம் சும்மா சாதாரண புல்லு தான். இது பேர் போக்குன்னு சொல்லுவாங்க. போக்கு புல்லு, நண்டுக்கா புல்லும்பாங்க இந்த புல்லை. இதெல்லாம் வந்து சுரண்டி விட்டாலே இது வந்து பட்டு செத்து போயிடும், பட்டு போயிடும். அதுக்கு வெயில் அடிக்கணும். வெயில் அடித்தா தான் இதெல்லாம் படும். இங்கே இருங்க, விடிய கிளம்புற மழை பெஞ்சதுனால அந்த மழை துளி அப்படியே இருக்குது. அதுதான் களை எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்ல விளையும். வாழ்க்கையிலையும் சரி, வயல்லையும் சரி, கரெக்டாக நம்ம வளரணும்னா நம்மளுக்குள்ளே வேறு என்ன இருக்கக்கூடாது. சிந்தனையெல்லாம் ஒரே சிந்தனையாக நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதான் களையை எடுத்தால் தான் விளையும். நல்ல சிந்தனையோடு வாழணும். ஓகே மக்களே, எப்படி இருக்குது களப்பறி? நம்ம ஊர் களப்பறி நல்லா இருக்கா? வேற இந்த புல் வந்து அதிகம். சரி சரி சரி. கரெக்டாக கடலை செடி வந்து 100 நாளில் இதை
கடலை அரிக்கணும். இது வந்து இன்னும் 20 நாளில் 10-15 நாளில் பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு களைப்பறி மண் அணைக்கிறதுன்னு இது இப்படி மண் அணைக்கணும். இப்படி மண் அணைச்சோம்னா இப்படி மண் அணைக்கணும். இது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மண் அணைக்கிற களைப்பறி வந்துச்சுன்னா இந்த மண் அணைக்கும் போது அந்த செடி படரும் போது அது விழுதுகள் போய் அப்படியே உட்கார்றதெல்லாம் கடலை ஆயிரும். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது 2வது களைப்பறி. இது மொதல் களைப்பறினால இது இப்படி தான் இருக்கும். சின்ன கன்று. இன்னையோட 22 நாள் ஆச்சு. திங்களோட திங்கள், வியாழனோட வியாழன், வெள்ளியோட வெள்ளி 22. நாளைக்கு வந்தால் 22, இன்றைக்கி 21 நாள். இந்த பங்கில் தான் அதிக புல்லு இருக்குது. நேற்று பறிச்சதெல்லாம் ஓரளவு புல்லு இல்லை. காமிக்கிறேன் பாருங்கள். இது நாள் பறித்தது திங்கக்கிழமை பறித்தது. இதில் வந்து புல்லு பறித்த உடனே வெயில் நல்லா அடிச்சிச்சு. அதனால் பட்டு போச்சு பாருங்கள். புல்லெல்லாம் பட்டு போச்சு. ஆனால் 1-2 ஒதுங்குது பாருங்கள். இப்போ இந்த இழுத்து வச்சுருக்காங்க. இந்த புல்லு இருக்குது பார்த்திங்களா. இது 2வது களைப்பறியில் இது அடிபட்டு போயிடும். இதை பறிச்சிருவாங்க. இது உளுந்தஞ்செடி. உங்களுக்கு தெரியும். உளுந்தஞ்செடி. இது கடலை செடி. இந்த வரப்புல எல்லாம் உளுந்தஞ்செடியும் போட்டிருக்கு, கடலை செடியும் போட்டிருக்கு. இந்த தெரிய பாருங்கள். ரெட்டை இதாக இலை இருக்கிறத பாருங்கள். இந்த செடி வந்து உளுந்தஞ்செடி. இது நல்லா வம்பன் 10ன்னு சொல்கிற ரகம். அது நல்லா விளையுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கார்த்திகை பட்டத்துக்கு. அது போட்டிருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் 44 கடலை. அதான் முன்னாடியே நான் வீடியோலலாம் சொல்லியிருந்தேன். கடலை செடி நல்லா தெளிவாக இருக்குது. நிறைய பேர் வந்து சரியாக களை பறிக்கலை. புல்லு இங்கே பாருங்கள் எவ்வளோ புல்லு ஒதுங்கியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து அடுத்த களைப்பறியில் இதை பறிச்சாகணும். ஆமாம், எவ்வளோ புல்லு ஒதுங்கியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் அடுத்த களைப்பறியில் நம்ம பறிக்கும்போது கரெக்ட் பண்ணால் தான். புல்லை வளர விட்டுட்டோம், அவ்வளோதான். அப்புறம் கடலை போட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போயே கிட்டத்தட்ட 18,000 கிட்ட ஆயிருக்கு. அவங்க வர்ற கூலி இன்னும் கூலி ரெடி பண்ணலை. காசு அவங்களுக்கு இந்த பொங்கல் வரவங்களையும் கொடுத்துர்ணும். அடுத்த களைப்பறிக்கு ஒரு 15,000 வரும். ஸோ 35,000க்கு மேலே களைப்பறியே ஆகும். இப்போ களை பறிச்சதுனால கிளியராக இருக்குது. இதில் இவங்க ஆளுங்க உருட்டினது வேறு சரியில்லைங்க. இப்போ பக்கத்து பார்த்து எவ்வளோ நெருக்க முளைச்சிருப்பாருங்க இந்த கடலைக்கன்று. இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருக்க இருக்குது. இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுது? நெருக்க தெரியுதா? அதுக்கும் பக்கத்து பற்றி பாருங்கள். அந்த பாருங்கள் நடுவில் சொட்டையாக தெரியுது பாருங்கள், கண் இல்லாமல். அதுக்கும் பக்கத்தில் நெருக்க இருக்குது. இங்கிட்டு கொஞ்சம் நெருக்க இருக்குது, கேப்பு கம்மியாக இருக்குது. இது சூப்பராக விட்டிருக்காங்க. இந்த பாத்தி வந்து அருமையாக இருக்குது பாருங்கள் நெருக்க. இப்போ இந்த பாத்தியை பாருங்கள் சொட்டையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த எம்டி பிளேஸ்லாம் கடலை கன்று இருந்துச்சுன்னா நல்லா விளைச்சல் அதிகமாக இருக்கும். கன்று கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு உள்ள கடலை தான் வரும். இது மிஷினு ஃபால்ட்டுன்னு அந்த பையன் உருட்டின பையனை கூப்பிட்டு காமிச்சா மிஷினில் ஆமாண்ணே, மிஷினில் வந்து போடும்போது அந்த நிப்பில் மண் ஏறி இருக்கும், கடலரிசி கீழே விழுந்துருக்காதுங்கிறான். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கொட்டலாக இருக்குது. இந்த பாத்தியை இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம். கடலையே 40,000க்கு வாங்கியிருக்கு. இப்போ 35,000க்கு மேலே கூலி வரும் 2 கலையும். அப்புறம் மருந்து அடிக்கணும், உரம் போடணும். உரம் கம்மி தான், மருந்து அடிக்கணும், 2 மருந்து அடிக்கணும். திரும்ப கடலை அடித்து அதை கொண்ட விற்கவங்களையுமே நம்ம விற்கிறதுக்கு 3/4 செலவாயிரும். இருந்தாலும் இந்த விவசாயத்தை தான் பார்க்கணும். இதில் விலை வேறு. கடலை அரிசியெல்லாம் ஒரு 10,000க்கு 80 கிலோ கடலை அரிசி மூட்டை வந்து 80 கிலோ கடலை அரிசி மூட்டை வந்து ஒரு 10,000க்கு விற்றுச்சுன்னா தான் லாபம். ஆனால் இவங்க 6,500 7,000 இந்த ரேஞ்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னமும். இதெல்லாம் வந்து விலைவாசி உயர்வு. இப்போ மக்களும் இந்த ஆளுக்கூலியும் ஏறிட்டு இருக்குது எல்லாமே. அதனால் இது வந்து விலைவாசியும் ஏறுறதுனால இப்போ நம்மளுக்கு கடலை அரிசி அந்த பருப்போட ரேட்டும் 80 கிலோ அரிசின்னா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே வந்துச்சுன்னா சரி ஓகே, விவசாயம் பண்ணி நம்ம ஓரளவு நம்ம சமாளிச்சிடலாம். அதாவது ஒரு கெயின் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கெயின் இருக்கும். இப்போ ஒரு 50,000 மிச்சப்படுறதே பெருசாக இருக்கும்.
அதுவும் அந்த டயத்தில் மழை பெய்யக்கூடாது, கரெக்டான காய்ச்சலோடு கொண்டு அடித்து அங்கே விற்கணும். ஈரப்பதம் இருந்தால் அரிசி ரேட்டு கம்மியாக போட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அடுத்தடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வேறு அந்த பையன் ஒரு ஆள் உருட்டினது எம்டியாக இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் இடையில உள்ள பாத்தி, இந்த பாத்தி நல்ல நெருக்க தெரியுது, அடுத்த பாத்தி எம்டியாக இருக்குது, இந்த பைப்புக்கு நேராக உள்ளது. ஸோ இதனால எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்ததெல்லாம் ரொம்ப கொட்டலாக இருக்குது பாருங்கள், வைத்தறிச்சலாக இருக்குது. ஸோ ஒரு மூட்டை 80 கிலோ, ஒரு மானா 100 குழி, 4 மூட்டை கடலை அரிசி வந்துச்சுன்னா 40,000க்கு விற்றா தான் லாபம். நம்மளுக்கு அந்தளவு செலவாயிருது. ஆனால் இங்கே என்ன 3 மூட்டை தான் விளையும். 3 மூட்டை விளையிறதே அதிகம்பாங்க. சில ஆளுக்கு 4 மூட்டை 5 மூட்டைலாம் ஒரு மாவுக்கு விளையும். பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள். அவருன்னு அந்த பையன் உருட்டிட்டு போயிட்டாப்புல. முளைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. இதே ஏரில் மாடு கட்டி ஏறு பூட்டி கடலரிசி போட்டோம்னா சூப்பராக நம்ம கணக்குக்கு போடலாம். நாங்கள் மாடு வச்சு போடும்போது 2 நாள் கடலரிசி போட்டிருக்கோம். நல்ல ஒரு இதாக இருக்கும். கடலரிசி அருமையாக முளைச்சி வந்திருக்கும். பில்லும் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ மாடை வச்சு பார்க்க முடியலை. ஏன்னா எல்லா வேலையும் பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் தாத்தா அப்பாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தாத்தா தவறிட்டதுனால அப்பாவுக்கு முடியாதனால நம்மளால் மாடு வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, அதை நிர்வாகம் பண்ண முடியலை. இப்போ வண்டியெல்லாம் மாட்டு வண்டியெல்லாம் இருக்குது. இப்போ பாரம்பரியமாக அதுதான் நம்மளுக்கு குலதெய்வமே. மாடை விற்றதுலேருந்து நம்மளுக்கு கஷ்டம்தான். சரி பார்ப்போம். இப்போ இந்த கடலை பார்த்திங்களா, இப்போ காமிச்சிட்டே வர்றேன். எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்து பாத்தி எப்படி இருக்குது, இந்த பாத்தி எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள், கலக்காக இருக்குது. இப்போ இதில் திரும்ப வேறு ஐடியா இல்லை. ஒரு 3 மரக்கா ஒரு 10 கிலோ போல் வாங்கி இந்த விடுபட்ட இடத்துல ஊனுவோம். 20 நாள் டிஃப்ரெண்ட்டில் வந்தாலும் கிழங்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கடலையோட கடலை சேர்ந்தால் தான் கரெக்டாக வரும். இப்போ இதில் உளுந்தையும் நான் விதைக்க முடியாது. சோளம், கம்பு, கேவரு இதெல்லாம் விதைக்கலாம். பட் ஒன்றும் சேராது, உரு சேராதும்பாங்க. ஆமாம், அது கடலையோட கடலையாக இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி கட்டும்போது அதை ஊனி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அது மாதிரி பண்ணுவோம். சரிங்க, ஓரளவு சந்தோஷம் உங்களுக்கு. இதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பதிவு. இதெல்லாம் கண்குள்ளா காட்சி. நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்க கார்ப்பரேட் உலகம், ஃபாஸ்ட்டான உலகத்தில், நிறைய ஸ்பீடாக போகிற உலகத்தில் இதெல்லாம் பார்க்குறது கூட நேரம் இருக்காது. பட் இதை பார்க்கும்போது தான் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு கிடைக்குங்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தம்ஸ்அப் பண்ணுவாங்க. அதிகம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பாங்க. சரி பார்ப்போம். நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம முகத்தை காமிச்சு வீடியோ போடுவோம். டெய்லியும் நடக்கிற நிகழ்வு தான் நம்ம இதில், அதை கண்டிப்பாக பண்ணுவோம். சரி மக்களே, ஓகே, சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் வீடியோ போயிட்டுருக்கு. இருங்க, நம்ம ஆளுங்க யாராச்சும் ஏதாச்சும் பாட்டு பாடுறாங்களான்னு கேட்போம். என்னங்க எஸ் அமுதா, ஒரு 4 லைனு நான் எல்லாமே பேசிட்டேன். ஏதாச்சும் ஒரு 4 லைனு பாட்டு பாட முடியுமா? துக்கம் தெரியா? ஆ அதாண்ணா. இது பிள்ளை களைச்சி விடுங்க. என்னங்க இப்படி வச்சுட்டு போகிறீங்க? அச்சோ, பார்க்கவே பயமாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே தொழுத்துருங்க. கையில் இங்கே இருங்க, இங்கே பாருங்கள், கையில் இப்படி கிளச்சி விட்ருங்க. இந்த வழியில் விழுவுது பாருங்க, இப்படி கிளச்சி விட்ருங்க. ஏங்க இந்த பிள்ளை ஒன்றும் பண்ணாதா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், இது என்ன இப்படியே இழுத்து வச்சுட்டா இது போயிடுமா? இங்கே பாருங்கள், இப்படி கிளச்சி விட்டாதாங்க இது போகும். இங்கே பாருங்கள், இது மாதிரி எடுத்து போட்டுருங்க. நல்லா இருப்பியா? களை பறிக்க பெருசு இல்லை, பறிச்ச திரும்ப துளுத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளாலெல்லாம். சின்ன பிள்ளை இந்த கடலை கண்ணையும் மூடிடாதீங்க. கொஞ்சம் நாச்சும் அதுக்கு இடம் கொடுங்குங்க. வந்தால் தான் உள்ளே மூடிட்டேன்னா இதாகிடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மூடி கிடக்கு கண்ணெல்லாம். அரிச்சு போட்டுருங்க. வெளியில் பொறுமையாக பறித்தாலும் அரிச்சு போட்டுருங்க.
மஞ்சு இதில் அதிகம் இல்லை, 1 2 தான் இருக்குது. ஓபி டிக்கெட்டாக வந்து எல்லாம் மெடிக்கல் டிக்கெட்டு ஓபி டிக்கெட்டாக வந்தால் என்ன பண்ணுறது? என்னங்க அமுதாரணி இங்கே பாருங்கள், இங்கே இது மாதிரி அரிக்கணுங்க. ஏன்னா இந்த புல்லு அப்படியே 4 மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே துளுத்துருங்க. அது அசும்பு நிறையா இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு. பார்த்துட்டு சரி களைக்கொல்லி அடிச்சு விட்ருவோம் மழை பெஞ்சா. அண்ணன் கொஞ்சம் களைச்சி விடணும். அண்ணன் கொஞ்சம்லாம் களைக்கவே இல்லை. களைச்சி விடுங்க பிள்ளை, இல்லாட்டினா மழை பெஞ்சா அப்படியே துளுத்துறோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. மண்டிடும் இது. ஏன்னா ஈரத்தில் தானே போய் உட்காந்துருக்கு. கையை போட்டு களைச்சி விட்டு பிள்ளை மேலே போட்டுருங்க. என்ன அறிவம்மா சொல்கிற? காதில் விழுவுதா? காதில் விழுவுதா? காது கேட்குதா? காது கேட்காதே. எப்படி காது கேட்கும்? சாப்பாடு கேட்குதா? சரி ஆனந்தம்மா நல்லா உதறி போட்டுருங்க வெளியில். அங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது திமுசுக்கு. இங்கே பாருங்கள் வச்ச புல்லு அப்படியே வந்துடும். இதெல்லாம் உதருங்கங்க. இங்கே பாருங்கள் இதை உதருங்க, கையால் உதருங்க. அதை உதருங்க. உதருங்க. ஆமாம் கையில் பிடிங்க பிள்ளை, கையில் பிடிங்க. சரி என்னையா கிண்டி பாரியாவா? ஏன்னா எது இருக்கா? கிண்டு எதுவும் இருக்காயா? ஊனணுங்க. மழை கொஞ்சம் பெஞ்சா அந்த ஒரு 10 பாத்தியில் வந்து கலக்க முளைச்சி கிடக்கு. இப்போ மழை பெஞ்சின்னா ஊனலாம், இல்லை தண்ணி பாய்ச்சி தான் ஊனணும். இல்லாட்டினா இந்த ஈரத்தில் நாளைக்கு ஊன வேண்டியதான். யாருக்கு? எத்தனை நாள் ஆச்சு? அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஊன சொல்லுங்க. என்ன கொஞ்சம் கிழங்கா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் சேர்ந்துடும். சரிங்க மக்கள், இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி, சிறப்பு.